World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஜோதிடத்தில் பணபரஸ்தானங்களின் சிறப்புகள் என்கின்ற தலைப்பில் ராசிபுரம் நவசக்தி ஜோதிட குழுமத்தின் தலைவர் திரு பாரம்பரிய ஜோதிடர் திரு வேலுசிவாயா அவர்கள் அவருடைய கருத்துக்களை கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு மெரிவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இன்று பிரபஞ்ச குழு நடத்தும் 42வது கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கு நடைபெறும் நாளில் பார்த்திங்கன்னா, கிழமையில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை. இன்றைக்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 8வது வீட்டில் உள்ள நடு நட்சத்திரம், நீர் ராசியில் உள்ள நட்சத்திரம். இது இப்போ இப்படியே இருக்கட்டும். முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சிருவோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த பிரபஞ்ச குழுவின் தலைவர் மதிப்புக்குரிய வல்லரசு தினேஷ்ராஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அபிராமி கதிர்வேல் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை நேரடியாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இந்த அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இது மோட்ச ராசியில் உள்ள நட்சத்திரம். அப்போ இந்த மோட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைவுன்னு அர்த்தம். ஒரு மனிதன் தனக்கு தேவையானது எல்லாம் கிடைத்தது, நான் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்கிறேன், நிறைவு, இது போதுமடா சாமி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் மோட்சம் அப்படிங்கிறது. தன்னிறைவு பெற்று விட்டேன், சுத்தமான தமிழில் சொன்னோம்னா நான் தன்னிறைவு பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த நீர்ராசியினுடைய தத்துவம். சரி, இப்போ எல்லாருமே அந்த தன்னிறைவோடு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால தான் அந்த மகாலட்சுமி கூட தாமரை பூவில் வீற்றிருக்கிறாள். அப்போ நிலைத்த தன்மை இல்லை, தள்ளாடும் தன்மை தான். அப்போ வாழ்க்கை, பொருளாதாரம் எல்லாமே ஒரு ஆசிலேஷனில் தான் இருக்குது, ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. ஆனால் தன்னிறைவு சாதனம்னு சொல்லி அந்த ஸ்தானத்தை வச்சு, அதை நீர்ராசியை வச்சு, அது மேலே ஒரு தாமரை பூ மேலே அந்த மகாலட்சுமியே உட்காந்துருக்கானா, நாம் மாத்திரம் இல்லை. அப்போ மனிதன் வாழ்க்கையில் தன்னிறைவு அடைகிறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிதளவு தன்னிறைவு மனதளவில் அடைகிறதில்ல. ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு சந்திரனுடைய வீடு. அதே போல் நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயங்களையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் சொல்லக்கூடியது 4ஆம் பாவம். இப்போ அதனால தான் அந்த நிறைவு ஸ்தானத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இன்றைக்கி கொடுத்துருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா பணபரஸ்தானம், அதை பற்றிய ஒரு விளக்கம். சரி, பணஸ்தானம்னு கொடுக்கலாம், தனஸ்தானம்னு கொடுக்கலாம், பொருளாதார ஸ்தானம்னு கொடுக்கலாம். அது என்ன பரஸ்தானம்? அந்த பரங்கிற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் தெரியணும் இல்லையா? ஒரு வார்த்தை தமிழில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கும்.
விளக்கம் இல்லாமல் அந்த வார்த்தை அங்கே உள்ற இருக்காது. அப்போ பற என்றால் என்ன? பறவைக்கு போடுற ரா வேற, இதுக்கு போடுற ரா வேற. இது ரெண்டுக்கும் தெரிஞ்சுக்கணும். அப்போ பறவைக்கு போடுற ரா பார்த்திங்கன்னா என்ன? அது தன்னுடைய இறகுகளால் மேலே பறக்கக்கூடியது, இயல்பு நிலையில் இல்லாமல் ஆகாயத்தில் பறக்கக்கூடியது. ஆனால் இந்த ராவுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பூமியில் நிலையற்ற தன்மையில் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா பரதேசி அப்படின்னு வார்த்தையை சொல்கிறோமா? அப்போ பரதேசி அப்படின்னா என்ன? ஒரு நிலையில் இருக்காதவன், ஒரே இடத்துல சஞ்சாரிக்காதவன்னு பேர். இன்னொன்று பரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பரத்தியர் ஒருவரோடு மட்டும் தொடர்பில் இல்லாதவர். அதாவது கணவன் மனைவி அப்படின்னு இருந்தால் அவனோடு மட்டும் தொடர்பில் இருப்பார், அவருக்கு பேர் மனைவி. அப்படி இல்லாமல் பல பேருடன் தொடர்பு வைத்திருப்பவள் பரத்தி. அதை வேறு மாதிரி சொல்லலாம். ஆனால் இலக்கியமாக சொல்லும்போது நாகரிகம் கருதி நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த பணம் யார்கிட்ட வேணாலும் இருக்கும், நிலையானதாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு தன்மை. இப்போ இந்த பணத்துக்கு நம்ம டெஃபினேஷன் கொடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பணபரஸ்தானம். இந்த பணத்தை ஒருவரிடமிருந்து ஒருவர் பெறுவது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உலகத்தில் உள்ள இயல்பு. நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தொழிலாக வச்சுக்கலாம், சேவையாக வச்சுக்கலாம், கலை இலக்கியத்தில் வச்சுக்கலாம், அரசியலில் வச்சுக்கலாம், வியாபாரத்தில் வச்சுக்கலாம், கமிஷனில் வச்சுக்கலாம். பல்வேறு வகையில் நமக்கு எப்படி வருமானம் வரப்போகிறது சொல்கிறது தான் பணபரஸ்தானம். இப்போ 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்கிறது பொதுவாக நாம் கேந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த கேந்திரம் அப்படின்னா முதல்ல என்னென்னா ஒரு ஜாதகத்தினுடைய கட்டமைப்பு அப்படின்னு பேர். ஒரு ஜாதகத்தில் 1, 4, 10ஆம் அதிபதி நல்ல அமைப்பில் இருந்தால், அதாவது அந்த 1, 4, 7, 10 ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த ஜாதகம் முதல்ல பலமான ஜாதகம். அது எதை வந்தாலும் முதல்ல தாங்கக்கூடிய சக்தி அந்த ஜாதகத்துக்கு உண்டு. பிரச்சனைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் எது வந்தாலும் அந்த ஜாதகம் எதிர்த்து நிற்கும். இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, அல்லது ஒரு ரூமே கட்டுறோம் அப்படின்னா, முதல்ல 4 மூலையில் பில்லர் இருக்கணும். அந்த பில்லர் இருந்து அதுக்கு மேலே நீங்கள் பிளாட்ஃபார்மை மேலே போட்டிங்கன்னா அது நிற்கும். 4 மூலையில் ஒரு மூலையை விட்டுட்டு மற்ற 3 மூலையில் நீங்கள் பில்லர் வச்சு போட்டிங்கன்னா அது நிற்குமா? நிற்காது. அப்போ கேந்திரம் என்பது ஒரு ஜாதகனுடைய பலம். அடுத்தது இந்த 2, 5, 8, 11 இதுதான் பணபரஸ்தானம். அப்போ இந்த பணம் இருந்தால் தான் இந்த இல்வாழ்க்கையில் மனிதன் நல்வாழ்க்கை சுதந்திரமாக சந்தோஷத்தமாக அனுபவிக்க முடியும். இந்த ஏதாவது ஒரு வகையில் மனிதனுக்கு பணம் வரணும். அட்லீஸ்ட் அடுத்த வீட்டில் போயிட்டு திருடிட்டு வர்றதுக்குனாச்சும் ஒரு யோகம் இருக்கணும். பணத்தை ஏதாவது ஒரு வகையில் அந்த ஜாதகத்தை பெறுவதற்கான அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருக்கணும். அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகனுடைய குடும்பத்தில் உள்ள பணம். ஜாதகனுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா இவர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய பணம். 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னோர்கள், அதாவது நம்மளுடைய அப்பனுடைய அப்பா, இது போன்ற வகையில் அவங்க பொருளாதாரத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மேலே குழந்தைகள் ஒரு வயதானதுக்கப்புறம் குழந்தைகள் ஒரு வருமானத்தை தரக்கூடியது. புகழ், அந்தஸ்து, கௌரவம் மூலயமா வரக்கூடிய வருமானம். இப்போ ஒருவர் ஒரு துறையில் நல்ல சாதனை செஞ்சிருந்து அவருக்கு அரசாங்கத்தாலோ அல்லது மற்ற நிறுவனங்களாகவோ பண முடிப்பு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் காசாலோ இதெல்லாம் தருவது உண்டு. அந்த மாதிரி வருகின்ற வகையில் வரக்கூடிய வருமானம். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரரே இருக்கிறாருன்னா, ஓட்டப்பந்தயத்தில் போய் கலந்துக்கிட்டு ஜெயிச்சாருன்னா அவருக்கு
பரிசு தொகையும் தராங்க, அது கவர்மெண்ட்டும் அறிவிக்குது. அதே மாதிரி அந்த மாதிரி துறைகளில் ஒரு இலவசமாக நமக்கு கவர்மெண்ட்டால் வரக்கூடிய ஒரு தொகை, இதெல்லாம் 5ஆம் இடம் சொல்லும். அதே போல் பேச்சாளர்கள், புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர்கள் பேசுவது, அதன் மூலிமா வருமானம் வரக்கூடியது 2ஆம் இடம். கலை இலக்கியம் இந்த மாதிரி வகையில் வரக்கூடியது 2ஆம் இடத்து பணம். இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் அந்தந்த கிரக அமைப்புகள், அந்த இடத்து அதிபதிகள் நல்லா இருந்தால் அதன் மூலிமா அவங்களுக்கு பணம் வரவு உண்டு. சரி, அடுத்தது 2 பார்த்தாச்சு, 5 பார்த்தாச்சு, 8 பார்க்குறோம். 8ங்கிறது முதல்ல என்னென்னா பல வகையில் சொல்லலாம். முதல்ல உயில் சொத்து மூலியம் வரக்கூடிய ஒரு வருமானம். அதே போல் மாமனார் வீட்டில் வரக்கூடிய சொத்துக்கள், சீதனம், டௌரி, இதை போன்ற விஷயங்களையும் 8ஆம் இடத்தை மேலே சொல்லலாம். அதே போல் ஒரு துயரமான சம்பவம் நடந்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வருமானமும் 8ஆம் இடம். இப்போ உதாரணமாக ஒருத்தர் இன்சூரன்ஸு போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க விபத்து ஏதோ ஒரு விதத்தில் இறந்துட்டு அதுக்கு பின்பு வரக்கூடிய வருமானம். அதே போல் அவமானத்தால் வரக்கூடிய அவமானம், ஒரு பொய்யான வழக்கு போட்டு எதிராளிகிட்டிருந்து ஒரு நஷ்டஈடு வாங்கிறது. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவமானம், அதாவது வெளியிலேயே சொல்ல முடியாத சில செயல்களை செய்து அதன் மூலம் வருமானம் சம்பாதிப்பது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாட்ரி விஷயங்களில் வரக்கூடியது அந்த 8ஆம் இடத்துல வரக்கூடிய பணம். அதே போல் வழிப்பறி கொள்ளை, ஏமாற்றுதல், சீட்டு நடத்தி இந்த மாதிரி விஷயங்களில் பிறரை வஞ்சித்து பிறர் மனம் புண்படும்படி ஆதாயத்தை யாரெல்லாம் தேடிக்கொள்கிறார்களோ அது 8ஆம் இடத்தினுடைய வருமானம். இப்போ 8ஆம் இடத்துல நல்ல வருமானம் இருக்குது, அதே சமயத்தில் தீய வருமானமும் இருக்குது. அவமானத்தால் வெளியில் சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒரு அதாவது உலகத்துக்கே தெரியாமல் ஒரு கஞ்சா வைக்கிறாருன்னு வச்சுக்காங்க, ஒரு அபின் கடத்துறாரு, ஒரு கள்ளக்கடத்தல் கடத்துறாரு அப்படின்னு வச்சுக்காங்க. அவங்களெலாம் தன்னுடைய தொழிலை லீகலாக செய்யலை, இல்லீகலாக செய்கிறாங்க, அதன் மூலியம் ஒரு வருமானத்தை வராங்க அப்படின்னா அதுவும் 8ஆம் இடத்தை சார்ந்தது தான். சரி, இப்போ 8ஆம் இடத்தினுடைய வருமானம் இது மூலயமா அவங்களுக்கெல்லாம் இன்னாருக்கு இப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தடவை ஒரு வேலையை செய்துட்டு அதுக்கு பின்னாடி அதில் எந்தவித வேலையும் செய்யாமல், முதலீடு செய்யாமல் வாழ்நாள் பூராவும் தொடர்ந்து ஒருவருக்கு வருமானம் வந்து கொண்டிருப்பது என்றால் அது 11ஆம் இடம். இப்போ ஒருத்தர் ஒரு 20 வருஷம் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னா அவர் வாழ்நாள் முழுதும் ஒரு பென்ஷன் வரும், அது 11ஆம் இடம். அதே போல் ஒரு 10 பில்டிங் ஃபஸ்ட்டு தடவை கட்டி விட்டுட்டார், அதுக்கு பின்னாடி அதுக்கு மெயின்டெனன்ஸு தான், அதுக்கு மேலே வரக்கூடிய வருமானம் 11ஆம் இடம். ஒருத்தர் கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் ஒரு பஸ்ஸோ அல்லது லாரியோ விட்டுருக்காருன்னு வச்சுக்காங்க, கான்ட்ராக்டில் போட்டு விட்டார்னா அவர் மெயின்டெனன்ஸு தலை தான் வாழ்நாள் பூரா அவருக்கு ஒரு வருமானம் வந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரி வருமானங்களை சிறிய அளவில் முதலீடு செய்து பெருமளவோ வாழ்நாள் பூராம் வளர்ந்து கொண்டு இருப்பது. இப்போ ஷேர் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார், அதுக்கு முன்னாடி அவர் ஒன்றுமே பண்ணலை, ஒரு 20 வருஷம் அவங்க அப்பாவே செத்து போயிட்டார் வச்சுக்காங்க. அதுக்கு பின்னாடி அவங்க மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அந்த பணம் அவருக்கு யதார்த்தமாக எடுத்து பார்க்கும்போது இருந்தது அப்படின்னா எடுத்து வைக்கும்போது பல லட்ச ரூபா வரும். அதே போல் அவங்க அப்பா ஒரு பிளாட் வாங்கி வச்சுருப்பார், அது பாட்டுக்கும் கிடக்கும், ஒரு 20 வருஷம் கழித்து அது பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கில் போகுது அப்படின்னா அது அவர் பண்ணின முதலீடு இல்லை, அவங்க அப்பா பண்ணி வச்ச முதலீடு. அது ஒரு காலகட்டத்தில் பெருத்த லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த இடங்கள் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம், இதில் எப்படி பணம் வருது அப்படிங்கிறது தான் இப்போ கணக்கு. நம்ம வேலை செஞ்சு பணம் வர்றதுங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை இதில். வேலை இப்போ நம்ம ஒரு ஊதியம் செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த கணக்கில் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இலகுவாக வருமானம், நம்ம அதிகமான வேலைப்பாடு இல்லாமல். இப்போ வீட்டில் அப்பா சம்பாரிச்சிருக்காரு, ஒரு 10 லட்ச ரூபா அப்பா சம்பாரித்து ஒரு வேலையில் இருக்காருன்னு வச்சுக்கோ, ஒரு லோன் போட்டு, தம்பி இந்தா என்னோட பிஎஃப் பணம் வந்தது, ஒரு 10 லட்ச ரூபா இந்தா ஏதோ வச்சு வருமானம். நம்ம ஒன்றும் வேலையே செய்யலை, நம்ம என்ன கஷ்டப்பட்டோமா? அவருக்கு சாப்பாடு கூட கேட்ட நேரத்தில் கொண்டு போய் கொடுத்துருக்க மாட்டான்.
அந்த மாதிரி நேரத்தில் அந்த பணம் வருதுன்னா நாம் உடல் உழைப்பு இல்லாமல் முதலீடு இல்லாமல் நமக்கு இலவசமாக வரக்கூடிய ஒரு தொகை. இது 2-8-11 அமைப்பு. அப்போ இந்த ஜாதகத்தில் அந்த யோகா இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அப்போ 8ஆம் இடத்துல மேக்சிமம் அதிகமான கிரகங்கள் இருந்தால் அவங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக ஆயுள் காப்பீடு செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஏன்னா 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம். இப்போ நம்மளுடைய குடும்பங்கிறது 2ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். அப்போ மாமனார் வீட்டிலையும் அவங்களுக்கு நம்ம இன்சூரன்ஸு போட சொல்லிடணும். அப்போ நம்ம ஒய்ஃபு அங்கே ஒரு ஷேர் அத்தாரிட்டி வந்துடும். நம்ம குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இப்போ 2ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இல்லை, அசுபகிரகங்கள் இருக்குது, 2ஆம் அதிபதி கெட்டு போயிட்டார் அப்படின்னா நம்ம குடும்பத்திலையும் நாம் இன்சூரன்ஸை அப்பா அம்மா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம மனைவி மக்களுக்கு போட்டுக்கொள்வது நலம். ஏன் அப்படின்னா இன்சூரன்ஸை போட்டுக்கொள்வது மூலம் நம்மளுடைய பொருளாதாரத்தை மிச்சப்படுத்திக்க முடியும். ஒரு வைத்திய செலவு வந்துடுச்சு அப்படின்னா அந்த காப்பீட்டு நிறுவனம் அதை பூர்த்தி செய்து கொள்ளும். அதுக்காக தான் சொல்கிறது. அப்போ 2ஆம் இடம் கெட்டு போயிட்டாலோ 8ஆம் இடம் கெட்டு போயிட்டாலோ மாமனார் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கோ கண்டிப்பாக இன்சூரன்ஸை போட சொல்லணும். அப்போ 8ஆம் அதிபதி வீட்டில் 11ஆம் அதிபதி இருந்தார்னு வச்சுக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன, கண்டிப்பாக மாமனார் வீட்டில் ஒரு பிரச்சனை வரும், அது மூலயமா உங்களுக்கு ஒரு லாபம் வரும். அல்லது உங்கள் குடும்பத்திற்கு அது 7ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு அது 7ஆம் இடம். அதனால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் போட்டிருந்தீங்கனாலும் உங்களுக்கும் பொருளாதாரம் மிச்சமாகும். நம்ம போடுறது அதுக்கான தொகை குறைவு தான். நம்ம லாபத்தை மட்டுமே பார்க்கக்கூடாது. அதாவது ஒரு தொட்டி நிறையா தண்ணி வச்சுருக்கோம், ஊற்றுற டேங்கில் இருந்து, அதாவது ஊற்றுறது கொஞ்சமாக இருந்து வெளியில் போகிறது அதிகமாக இருந்ததுன்னா தண்ணி டேங்கில் இருக்காது. அப்போ போகின்ற பாதையை சிறிதாக்கி கொள்ள வேண்டும், வருகின்ற பாதையை பெரிதாக்கி கொள்ள வேண்டும். இது நம்மளுடைய கணிப்பு. அப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் எவ்வளோ கட்டுறோன்னு பார்த்துக்கணும். பாதகமாக இருக்கும்போது குறிப்பாக இந்த மாந்தி இந்த மாதிரி சாதனங்களில் இருந்தால், அதாவது 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலோ 8ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலோ 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலோ கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம பொருளாதாரம் அதிக அளவு செலவாகும். நம்ம செலவு பண்ணி காப்பாற்ற முடியாட்டி போயினா என்ன பண்ணுறது? அந்த பணமும் வேஸ்ட்டு, அந்த உயிரும் வேஸ்ட்டு. பணம் செலவு பண்ண முடியாமல் இருக்க முடியாது. அந்த ஆதங்கம் நம்மளுக்கு இருக்கும். ஒரு நம்ம செலவு பண்ணியிருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ, அந்த மாதிரி இருக்கிற நிலையில் நாம் இதை ஒரு புரிதலோடு நடந்துக்கணும். அப்போ 2, 5, 8, 11 பாவங்கள் முதல்ல கெட்டிருந்தால் முதல்ல இன்சூரன்ஸு பண்ணிக்கிறது நல்லது. சரி, இது தானாக வரக்கூடிய பணம், தானாக செலவாகக்கூடிய பணமும் இது தான். நாம்பளாக செலவு பண்ணுறதில்ல. வைத்திய செலவு நாம்பளாக ஆஸ்பத்திரி தேடி போகிற செலவு அல்ல. நமக்கு வரக்கூடிய வருமானமும் கிடைக்கக்கூடிய வருமானமும் நாம் தேடி போகிறதில்ல. ஆக இந்த 2க்கும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நமக்கு வரக்கூடிய வருமானம் இலவசமாக வரலைன்னாலும் பரவாயில்ல, நம்மளுடைய உழைப்பு செலவாகி கூடாது. அதுவும் பெரும் செலவாகி நம்மளை கடன்காரர்களாக ஆக்கி வாழ்க்கையில் தொந்தரவு செய்யாமல் பார்த்துக்கணும். அப்போ இந்த பாவங்கள் நல்லா இல்லைன்னா முதல்ல என்னென்ன காப்பீடு செய்து கொள்வது நல்லது. அதே போல் குடும்பத்தில் பிள்ளைகள் வளரும்போது கவனமாக சொல்லி வளர்த்தணும். கேரக்டரை முதல்ல நாம் ஏன்னா 5ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் 4ஆம் இடம். அப்போ 5ங்கிறது என்ன அப்படின்னா குழந்தை. அப்போ 4ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12ங்கிறது பார்த்தீங்கன்னா பயணம். அப்போ குழந்தை போகின்ற பயணம். அப்போ நம்ம வாட்ச் பண்ணோம், நம்ம பையன் என்ன பண்ண போகிறான், என்ன செய்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத குழந்தைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதல்ல கவனிக்கணும். ஏன்னா அந்த பையன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் தப்பு பண்ண பையன் கூட சேர்ந்ததுனால சேர்த்து உட்கார வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல. இது நிறைய இடத்துல நடக்குது. இப்போ துணைக்கு போனதுனால
இந்த குடும்பம் சேர்த்து அதுக்கான கஷ்டத்தை அனுபவிக்குது. அப்போ 4ஆம் இடம் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா நம்மளுடைய குழந்தைகளை நல்ல விதமாக கவனித்து கொள்கிறோம் என்று அர்த்தம். நம்ம ஜாதகத்தில் 4ஆம் இடம் கெட்டு போயிருந்தால் நம்ம குடும்பங்களையும் நம்மளுடைய குழந்தைகளும் சரிவர நம்மளால் கவனித்து கொள்ள முடியாது. ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா 4ஆம் இடம் தான் நம்மளுடைய சூழ்நிலை. நம்ம குழந்தைங்க, நம்ம மனைவி, நம்மோடு இருக்கின்ற நம்ம செய்கின்ற பயணங்களை எத்தனையும் 4ஆம் இடம். ஸோ இந்த 4ஆம் இடத்தை நீங்கள் கவனமாக உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் முதல்ல உங்கள் குழந்தைகளை உட்கார வைங்க. உங்கள் மனைவியோடு ஒருமித்த கருத்துக்கள் வந்த பின்னாடி ஒரு செயல்களை செய்வது உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற பலனை தரும். இல்லைன்னா ஒரு காலம் நல்ல பலனை தராது. ஏன்னா உங்கள் 4ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஜெயிச்சு வந்துட முடியும். உங்கள் சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி சாதகமாக அமையும். அதனால தான் கோச்சாரத்தில் கூட ராசிக்கோ 4லேயோ லக்னத்துக்கு 4லேயோ 8லேயோ சனியோ செவ்வாயோ சஞ்சரிக்கும் காலம் நல்ல காலம் இல்லைன்னு சொல்கிறாங்க புலிப்பாணியர். கண்டங்கள் 4-8 கருதிய சனி செய்வரின் தெண்டங்கள் மிகவும் உண்டாம், திரவியம் நாசமாகும், கொண்டதொரு மனையும் வேறாம், குறித்திடும் செட்டுவ நட்டம், பண்டு பல நாட்டை விட்டு பரதேசம் போவான் பாரு. இப்போ 4ஆம் இடம் ஒருத்தனுக்கு கெட்டு போச்சுன்னா அவன் சூழ்நிலையால் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு ஊரை விட்டு வெளியில் போயிடுவான். அப்போ மேக்சிமம் 4ஆம் இடம் உங்களுக்கு நல்ல சூழ்நிலை இல்லைன்னா நீங்கள் குடும்பத்தோட இருக்காதீங்க. ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளினாச்சும் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகிறீங்க, தொழில் ரீதியாக இருந்தாலும் எந்த ரீதியாக இருந்தாலும். அப்போ தான் என்ன நடக்கிறது உங்களால் தெரியும். சரி சார், இப்போ நம்ம எல்லாருமே இப்போ பழகியாச்சு. இந்த பாவங்களை நம்ம புரிதல் வேணும் நமக்கு. 2ஆம் பாவத்தில் நாம்பளும் நம்ம குடும்பத்தாரும், இது 2ஆம் பாவம். இதுக்குள்ளே அசுப கிரகங்கள் உட்கார்ந்து இருந்ததுன்னா வேற ஒருத்தர் நம்ம வீட்டில் பஞ்சாயத்து பேசுவோம். அதன் மூலிமா நம்மளுடைய குடும்பம் விரிசல் அடையும். நம்ம வீட்டு 2ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் போயிருந்தானா நம்ம வீட்டில் உள்ள ஆள் அடுத்த வீட்டில் போய் நமக்கு தெரியாமே ஒரு பிரச்சனையை விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவான். அப்போ 2-8 பரிவர்த்தனை இருந்ததுன்னா, ஒரு ஜாதகத்தில் 2-8 பரிவர்த்தனை இருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அவன் இந்த வீட்டு வேலையை இங்கே செஞ்சுருவான், இவன் இந்த வீட்டு வேலையை அங்கே போய் செஞ்சுருவான். 2 பேரும் ஒரு வீட்டில் 2 வீட்லேயுமே பிரச்சனையை ஏற்படுத்திடுவாங்க. அப்போ 2-8 பரிவர்த்தனை ஆகக்கூடாது. ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் மாறி உக்காந்துருக்கக்கூடாது. அது பிரச்சனை. சரி சார், இப்போ 11-5 11ஆம் வீட்டில் 5ஆம் அதிபதி உட்காந்துருக்கிறாரு, அல்லது 5ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய குழந்தைகள் ஆளான பின்பு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆளான பின்னாடி 5ஆம் அதிபதி 11ல் போய் உட்கார்ந்துருந்தா நம்மளுடைய குழந்தைகளை ஆளான பின்பு எச்சரிக்கையாக கவனிக்க வேண்டும். ஏன்னா அது தன்னுடைய இச்சைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்தானம். நம்மள கிடந்துக்கு 11, அதுக்கு 5ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் என்ன வரும்? நம்மளுடைய 5ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் 7ஆம் இடமாக வருமா? அப்போ ஆப்போசிட் பார்ட்னரை அது தேட போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதனால் நாம்ளும் ஒரு நாளைக்கு ஆணாக இருந்ததுனாலும் பெண்ணாக இருந்ததுனாலும் அவமானப்பட போகிறோன்னு அர்த்தம். அந்த பாவங்களை அப்படியும் பார்க்கணும். இப்போ 8ஆம் பாவ அதிபதி 11ஆம் பாவத்தோடு சேர்றாருன்னு வச்சுக்காங்க, அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாருன்னு வச்சுக்காங்க. நாம் லாபம்னு நினச்சி போடக்கூடியது நட்டத்தில் போய் நம்மளை அவமானப்படுத்த போதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய 4ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் முதல்ல தொழில் செய்யணும். இதெல்லாம் இந்த 2, 5, 11லாம் 8, 11லாம் தானாக வருமானம் வர்றது. நீங்கள் அதை தேடி போகக்கூடாது. மாமியார் வீட்டில் சொத்து இருக்குது, ஒரு 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 கிரவுண்ட் ஒரு கொஞ்சோண்டு நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரம்மா சொல்லுது, ஒரு லோன் வாங்கி அதில் கொஞ்சம் கட்டலாம், இல்லைன்னா கவர்மெண்ட்டில் காசு தராங்க கொஞ்சம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே நீங்கள் அதுக்கு மேலே செலவு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கட்டிட்டிங்கன்னா நாளைக்கு அது பஞ்சாயத்து ஆகும்.
அந்த காரத்தவங்களை அந்த பாவங்களை நம்ம பெருசுக்காக கண்டுக்கக்கூடாது. அப்பா அம்மா காசு தரல, அப்பா கிட்ட காசு இருக்குது, அம்மா கிட்ட காசு இருக்குதுன்னு அவங்ககிட்ட தகராறுக்கு போகக்கூடாது. கொடுத்தா வாங்குறோம். அப்போ நம்ம பாவம் நல்லா இருந்தால், ரெண்டாம் பாவம் நல்லா இருந்ததுன்னா தாராளமாக கொடுக்க போகிறாங்க நம்மக்கிட்ட. கொடுக்கலன்னா தான் சண்டைக்கு போகக்கூடாது, அது பிரச்சனையாயிரும். நிறையா குடும்பத்தில் அப்படி தான் இருக்குது. அப்பா அம்மா சம்பாரித்து அவங்க காலத்துக்கு தேவையானதை வச்சுருப்பாங்க, அந்த பசங்களோ பொண்ணுங்களோ கொடுக்கலன்னு அவங்கள கவனிக்காம விட்டுறது. அப்படி கவனிக்காம விட்டால் அதன் மூலிமா அவங்களுக்கு என்ன பண்ணும், அதுக்கு பின்னாடி அவங்கள கவனிக்காமல் விட்டதுக்கு பின்னாடி அவங்களா கொடுத்தா அது கர்மாவாக மாறிடும். பொதுவாக என்னென்னா, ஒருவருக்கு பூர்வீக சொத்து இல்லாத போயிடுச்சுன்னா அவங்களுக்கு மேக்சிமம் தாய் தந்தனுடைய கர்மாவோ பாட்டன் போட்டன் கர்மாவோ நம்மளுக்கு கிடைக்காது, வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பூர்வீக சொத்தை அனுபவிக்கும் போதும் தாய் தந்தை சம்பாதிச்ச சொத்தை அனுபவிக்கும் போது தான் நம்மளுக்கு கர்மா வருது. அந்த கர்மா நல்ல கர்மாவாக நாம் தான் மாற்றிக்கணும். இந்த பணம் தேடலில் ஒரு புரிதல் இல்லாமையே போகுது. பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு, அந்த பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு நியாயம், தர்மம், நேர்மை அப்படின்னு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இல்லை. அதனால தான் பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி மட்டும் இல்லை, காளமேக புலவர்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுங்களா? பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காளமேக புலவர். அவர் இரட்டை சிலேடை பொருள்பட பாடல் எழுதக்கூடியவர். இருந்தாலும் பாடல் கொஞ்சம் விரசமாக இருக்கும். ஆனால் நான் பாடலை சொல்லலை, அந்த பாடலினுடைய ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு கடைத்தெருவுக்கும் அந்தாண்ட தாசி வீடு, எதிர்புறமாக ஒரு மளிகை கடை. அந்த தாசி வீட்டில் ஒரு முத்து மாலை தொங்குது. அந்த முத்து மாலை இந்த கடையை பார்த்து சிரிக்குது. அதுக்கு அந்த கடை கேட்குது, என்ன முத்து மாலை என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு. அப்போ அந்த முத்து மாலை சொல்லுது, நீங்கள் கடையில் தினம் ஒவ்வொரு பொருளை கொண்டு வச்சு வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இங்கே என்னென்னா ஒரே பொருளை வச்சுக்கிட்டு பல கஸ்டமரை வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க இருக்காங்க, அதே சமயத்தில் தவறான, அதாவது வெளியில் சொல்லக்கூடிய சம்பவங்களும் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பணம் நோக்கம் என்னன்னா, பணம் சம்பாதிக்கிறது தான் நோக்கம், அது எந்த முறையிலங்கிறது கிடையாது. அப்போ உங்களுடைய 2, 5, 8, 11 பாவங்கள் தர்ம திரிகோணமா, அர்த்த திரிகோணமா, காம திரிகோணமா, மோட்ச திரிகோணமானு முதல்ல பாருங்கள். அப்போ இந்த பாவங்கள் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய பணம் தர்ம திரிகோணத்தில் இருந்தால் நியாயமான முறையில் சம்பாதிங்க போதும். முதல்ல இந்த விஷயத்தை உங்கள் 2, 5, 11, 8 பாவங்கள் என்ன கண்டிஷனில் எந்த அமைப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டாவது, அர்த்த திரிகோணத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணி சம்பாதிக்கலாம். அடுத்தது காம திரிகோணம் அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டதை அடையலாம், நியாயமான ஆசைகளாக இருக்கணும். அடுத்தது மோட்ச திரிகோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை முதல்ல இவ்வளவு கிடைச்சா எனக்கு போதும். நீங்கள் ஒரு வியாபாரம் செய்யலே, இந்த வருமானத்தில் இன்றைக்கி இவ்வளவு கிடைச்சா போதும், இதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை, ஆசை இல்லைங்கிற ஒரு புரிதலோடு செஞ்சிங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும். இப்போ நம்ம எல்லாம் என்னன்னா, இன்றைக்கி உங்களுடைய இஎம்ஐ என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு லாபம் பார்க்குறீங்கன்னா, அவர் மோட்சஸ்தானத்தில் இருக்கிறன்னா 11ஆம் அதிபதி நல்ல பாவமாக இருக்கார், மோட்சத்தில் இருக்கார் அப்படின்னு. இன்றைக்கி எனக்கு ஒரு வியாபாரத்தில் ஒரு 1000 ரூபா வந்தால் போதும், நான் இன்றைக்கி என்னுடைய கூலி ஒரு 600 வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி காலையிலேயே அந்த பிரார்த்தனை பண்ணிக்காங்க. பிரபஞ்சம் அதுக்கான வழி தேடும். அதாவது தேவை என்பதும் ஆசை என்பதும் காமம் என்பதும் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. தமிழில் ஒரு சொல்லுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஆசைங்கிறது ஒரு நாள் மட்டுமே எந்த செயலாக செய்தாக இருந்தாலும்
ஒரு நாள் செஞ்சால் அது ஆசை, அதை தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறதே பேராசை. அப்போ ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்லாம் தப்பே இல்லை. ஆனால் தினைக்கு நீங்கள் பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் உடம்பு ஒத்துக்கணும், உங்கள் பொருளாதாரம் ஒத்துக்கணும், அந்த சூழல் நமக்கு ஒத்துக்கணும். இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு எது எப்போ தேவை அப்படிங்கிற மனநிலையை நம்ம உணர்ந்து செய்யணும். இதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்மக்கிட்ட ஒரு பைக் இருக்குது அப்படின்னா, இந்த 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 மாடல் புதுசாக ஒரு மாடல் வந்திருக்கு, இதை நான் இதில் போட்டுட்டு நான் வேறு ஒரு வண்டி வாங்குகிறேன், எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு வாங்குகிறேன் அப்படிங்கிறது தேவையில்லாத வேலை. நிறையா பேர் இன்றைக்கி அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீடு கட்டியிருக்காங்க, ரைட்டு, தேவை. இன்னொரு வீடு கட்டி வாடகைக்கு விடுறது. இப்படி தன்னுடைய தேவைக்கு மேலே தேவைகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. லாக்கர்லேயோ எதுலேயோ பணத்தை அடுக்கி வைக்கலாம், ஆனால் பயன்பாடு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பயன்பாடு இல்லாத பொருள் எதுக்கு சமம்? அதுக்கு சமம். அப்போ அதை எதுக்கு வீட்டில் வச்சுருப்பானே? நீங்கள் பணத்தை அதிகமாக வீட்டில் வச்சிங்கன்னாங்களே நிம்மதி இருக்காது. முதல்ல தேவைக்கானதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு மீதியை அடுத்த சமுதாயம் செஞ்சுக்க. அதாவது இப்போ ஒரு குழந்தை நல்லா படிக்க வைக்கிறீங்க, தேவை. அது ஒரு நல்ல சூழ்நிலை அமைச்சு தரீங்க, தேவை. அதுக்கு நீங்கள் பணம் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தை எத்தனையோ குழந்தைகள் அவங்க கண் எதிரே அந்த பணத்தை அழிச்சிருக்கு. அதனாலேயே இவங்க மன வருந்தி ரொம்ப கஷ்டத்தில் போயிருக்கிறாங்க. உலகத்தை சொல்லிக் கொடுங்கள் குழந்தை. அதாவது என்னென்னா, ஒரு குழந்தைய ஒரு நீட்டுக்கு படிக்க வைக்கிறார் ஒருத்தர். அந்த குழந்தை நீட்டில் படிக்குது, உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. அவர் வெளியூரில் இருந்து அந்த குழந்தைக்கு ரூமில் தங்கி தினைக்கு இட்லி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் தன்னுடைய குழந்தை வளரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொடுக்காம உங்கள் குழந்தைகளுக்கு வேறு நீங்கள் எதை சொல்லி கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க? நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் நம்மளுடைய சூழலையும் நம்மளுடைய கஷ்டத்தையும் குடும்பங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லித்தராமல் வளர்த்துவது என்பது நம்மளுடைய குழந்தைகளை நாமளே கெடுக்கின்றோம் என்ற அர்த்தம். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பீஸா பர்கர் வாங்கி தரீங்க, ஆனால் உங்கள் குழந்தைக்கு பழைய சோறு என்னன்னு தெரியல. ஆனால் அமெரிக்காக்காரன் பழைய சோறு தான் குடிக்கிறான். இன்றைக்கி 5 ஸ்டார் ஹோட்டலில் பழைய சோறு, கம்மஞ்சோறு, ராகி கூழ் இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டில் அது இல்லை. உங்கள் வீட்டிலேயே அப்போ இல்லாத போது, அந்த உணவு பழக்க வழக்கம் இல்லாத போது உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்காது. ஒரு டைபாய்டோ ஒரு ஃபீவரோ, சாதாரண ஃபீவரோ வந்தால் உங்கள் குழந்தையால் தாங்க முடியாது. உங்கள் குழந்தைய அப்போ கஞ்சி குடிக்க சொன்னால் குடிக்காது. ஒரு ரச சோறில் சாப்பிட சொன்னால் சாப்பிடாது. அப்போ நீங்கள் பீஸா பர்கரை வாங்கி கொடுப்பீங்க? குழந்தைகளுக்கு நம்மளுடைய பாரம்பரிய நம்மளுடைய வாழ்வியலுக்கு ஏற்ற உணவு பழக்க வழக்கங்களையும் பொருளாதார நிலைகளையும் சொல்லி கொடுங்க. அப்போ தான் உங்கள் வீட்டில் பணம் செலவாகுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் போய் இன்றைக்கி ஒரு பைக் இருக்கிற வீட்டில் இருக்கிறதுக்கு போய் 4 பைக் இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு ஃபோன் இருந்ததுக்கு பதிலாக இப்போ 4 செல்ஃபோன் இருக்குது. இதை உங்களுக்கு தெரியாமலேயே இந்த உலகம், இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் உங்கள் பொருளை திருடி கொண்டு இருக்கிறதுங்கிறதே உங்களுக்கு புரியல. அப்புறம் எப்படி நான் சுகமாக எப்படி வாழ்கிறது, சந்தோஷமாக எப்படி வருது, என்கிட்ட பணம் எங்கே தங்கும் அப்படின்னு எப்படி கேட்பீங்க? கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிறுக கட்டி பெருக வாழ்வு அப்படின்னு. அப்போ கட்டுகின்ற அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்களை சிறுகமாக வைத்துக்கொள். எண்ணங்களை சிறுதாக வச்சுக்கிட்டால் தான் நம்மளுடைய பொருளாதாரம் தங்கும். அதனால் 2, 5, 8, 11ங்கிறதெல்லாம் தானாக வரக்கூடிய வருமானம். அந்த வருமானத்தை அப்படி ஒரு காலம் இருந்ததுன்னா அதை நீங்களே முயற்சி செய்து பெற நினைக்காதீர்கள். அது உங்களுக்கு கர்மாவை தேடித்தரும். சரி சார், இப்போ இதையெல்லாம் விட்டுருவோம். பொதுவாக ஒரு காமனாக எல்லோரும் ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு வீட்டில் ஒரு பொருளாதாரம் நிற்கணும், அந்த அட்மாஸ்பியரை நம்மளால் உருவாக்க முடியல, ஒரு இயற்கையாக உருவாக்கணும் அப்படின்னு நம்மளாம் நினைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்காங்க. முதல்ல உங்கள் குடும்பத்தில்
கரெக்டாக ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டாக மாதத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள், இந்த நாள் அப்படின்னு பண்ணி இந்த நேரத்துக்கு எல்லாரும் வீட்டில் ஒரே இடத்துல உட்காரணும் அப்படின்னு நீங்கள் முதல்ல முடிவு பண்ணுங்கள். அப்படி நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். முதல்ல அதை பழகணும். அதுக்கப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய எண்ணங்களும் செயல்பாடுகளும் உங்கள் குடும்பத்தோடு கலந்து ஆலோசிக்கணும். அப்படி முயற்சி பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேச்சை இன்னொருத்தர் கேட்குறாங்க, அவங்க சொன்னால் இவங்க ஏற்றுப்பாங்க, இவங்க சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்க, புரிதல் முதல்ல வரும். அதுக்கப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு உங்கள் குடும்பத்தார் ஒத்துழைப்பு தரும் வகையில் நீங்கள் பேசணும். உங்கள் குடும்பத்தார்கிட்டயே நீங்கள் ஒரு செயலை, ஒரு தொழிலையோ ஒரு செயலையோ செய்வதற்கு நல்லவித புரிதலும் ஒப்புதலும் இல்லாத போது நீங்கள் சமுதாயத்துக்கிட்ட போய் எப்படி நல்ல விதமாக பேசி ஒப்புதல் வாங்க முடியும்? ஒரு காலம் முடியாது. அப்போ ஒரு செயலையோ ஒரு தொழிலையோ நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னா முதல்ல உங்கள் குடும்பத்தில் ஒப்புதலும் ஆசீர்வாதமும் முதல்ல இருக்கணும். பெரியவங்க ஆசீர்வாதம், மகனுடைய சம்மதம், குழந்தைங்களுடைய ஒப்புதல். அந்த இப்போ நம்ம நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, இங்கே ஸ்டாக் ஒரு பொருள் இருக்குது வீட்டில், பையன் வீட்டில் இருக்கான், தம்பி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. நான் அப்போவே சொன்னேன் நீ இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு. இப்போ என்னை ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நான் வரமாட்டேன் அப்படிமா. அன்றைக்கி 1000 ரூபா அந்த பொருளால் உங்களுக்கு நட்டம்னா எப்படி இருக்கும்? மனசு கஷ்டமாக இருக்கும். வீட்டுக்கு வந்தது அங்கேயே நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. அந்த பையனை பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ முதல்ல சரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சமுதாயத்துக்கிட்ட போக முடியும். 2ஆம் இடமே சரியில்லைன்னா 2ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமான 7ஆம் இடத்துக்கு லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை நம்மளால் எப்படி சரி பண்ண முடியும்? சான்ஸே கிடையாது. ஸோ முதல்ல அது காமனாக ஒரு மஞ்சள் டேங்க். இந்த மஞ்சள் டேங்குங்கிறது என்னென்னா குரு, சந்திரங்கிறது தண்ணி. அதாவது குருன்னு வீட்டில், சந்திரனுடைய வீட்டில் குரு அப்படிங்கும்போது குருவும் சந்திரனும் இணைந்ததாக அர்த்தம். நீங்கள் மேக்சிமம் ஒரு மஞ்சள் டேங்கு வச்சு ஈசானிய மூலத்தில் அதில் தண்ணி நிரப்பி வைங்க. உங்களுக்கு கூடிய மட்டும் பொருளாதாரத்தை அதை பாதுகாக்கும். 2வது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு நீர் ஊற்று செயற்கை நீர் ஊற்று நீங்களே தயார் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது முடியாதவர்கள் அட்லீஸ்ட் அந்த வீட்டில் அந்த புகைப்படம் மாதிரி ஒரு அருவி கொட்டுற மாதிரி ஒரு புகைப்படம்னாச்சும் ஸ்டில்லுனாச்சும் வாங்கி மாட்டி வச்சுக்காங்க. அதை பார்க்குறப்பெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, 4ஆம் இடம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடங்கிறது கடகம், அது ஓடுகின்ற நீர், அது மோட்சம். அதை பார்க்குறப்பெல்லாம் உங்களுடைய பொருளாதாரத்தை போதுங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு சாந்தப்படுத்தக்கூடிய மனநிலையை தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, போகவில்லான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? போகவில்லா இந்த காகிதப்பூ செடி இருக்குல்ல, காகிதப்பூ செடி, அதுக்கு பேர் போகவில்லான்னு பேர். இந்த செடியினுடைய தாய்நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, பிரேசில், பெருநாடு, அங்கேருந்து வந்தது தான் இந்த காகிதப்பூ செடி. மேக்சிமம் பாருங்கள், இந்த காகிதப்பூ செடி வச்சுருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொருளாதார தடை இருக்காது. பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மில்லுலாம் இருக்குதுல்ல, இந்த மில்லில் காம்பவுண்டில் வச்சு அந்த செடி வச்சுருப்பாங்க. அப்போ அது ஒரு பொருளாதாரத்தை தருது. அதாவது வில்லா அப்படின்னா என்ன? பிளாட் இல்லையா? வில்லானா அப்பார்ட்மெண்ட்டு, இது மாதிரி வில்லான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதானே வில்லா. அப்போ போகா அப்படின்னா என்னென்னா நம்ம வாழ்க்கையை என்ஜாய்மெண்ட் பண்ணுறது. அந்த செடியினுடைய பேரே போகவில்லா. ஆங்கிலத்தில் தான் வச்சுருக்காங்க போகவில்லான்னு, ஆனால் தமிழில் அதுக்கு காகிதப்பூ செடி. ஆனால் அதனுடைய போகவில்லா அப்படின்னா அந்த
செடி வந்து வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களையும் உணர்த்தக்கூடியது, நம்ம நினைத்ததை அடையக்கூடிய ஒரு ஆற்றலை, வீடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை தரக்கூடியது இந்த போகவில்லா. அந்த செடியில் ரோஸ் கலர், அந்த வாடாமல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர் உள்ள செடி வாங்கி வைங்க. உங்களுடைய வாழ்வாதாரத்தை படிப்படியாக உயர்த்திக்கிட்டே வரும். ஏன் அப்படின்னா, இருக்கிற நாடுகள்லேயே அமெரிக்கா நாடு தான் வந்து எல்லாத்துலேயும் வல்லமை பெற்றது. வல்லரசு நாடு, வல்லரசு நாடுகளே அது வல்லரசு நாடு. அந்த நாட்டு செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடின்னு பார்த்தீங்கன்னா எது, செடி வகைன்னு பார்த்தீங்கன்னா புதன். அப்போ புதன்னா காலத்தை மாற்றக்கூடியது. பொதுவாகவே புதன்னா காலத்தை மாற்றக்கூடியது. அந்த செடி வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை, காலத்தை மாற்றும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஓடுகின்ற ஆறை நம்ம வந்து கடகம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த ஓடுற ஆற்றுல கண்டிப்பாக நண்டு இருக்கும் இல்லையா. நண்டுங்கிறது காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் காலபுருஷனுக்கு 4ஆம் வீடாக இருந்தாலும் லக்னத்துக்கு 4ஆம் வீடு பொருளாதாரம். சந்திரனை வச்சு தான் அன்றாட வருமானத்தை சொல்லக்கூடியது. ஒரு மனிதனுக்கு அன்றாட வருமானம் சந்திரன் நல்லா இருந்தால் அவனுக்கு மளிகை கடை எந்த கடை வச்சாலும் அன்றாட வருமானம் வரும். வியாபாரம்ங்கிறது கடகம். கடகராசி நல்லா இருந்ததுன்னா, அதுவும் பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க பலதரப்பட்ட தொழில் செய்யலாம். அவங்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடியது. அப்போ ஓடுகின்ற ஆற்றுல கண்டிப்பாக நண்டு இருக்கும். அந்த நண்டு வலையில் மஞ்சளுங்கிறது யார்? குரு. அப்போ 6 அப்படிங்கிற எண்ணிக்கை என்னென்னா சுக்கிரன். அப்போ 6 மஞ்சள் கொம்பு. அந்த மஞ்சள் கொம்பை அந்த நண்டு வலையில் போடணும். நேற்று போட்டுட்டு மறுநாள் அந்த நண்டு வலையிலிருந்து அந்த நண்டு கொறித்து அந்த ஒரு மஞ்சளையோ 2 மஞ்சளையோ வெளியில் தள்ளியிருக்கோம். அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டி பூஜை ரூமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் படிப்படியாக உயர வாய்ப்புண்டு. ஏன்னா இது வந்து ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிற தாந்திரிக பரிகாரம், குத்து மதிப்பாக சொல்கிறதில்ல. அதே போல் நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் ஏதாச்சும் வைக்கிறீங்க அப்படின்னா, டேம்புக்கு பக்கத்தில் இருக்கிற முனியப்பன் கோயிலுக்கு வேண்டுதல் வைக்கணும். இப்போ ஒரு பெரிய டேம்பு, அந்த டேம்புக்கு பக்கத்தில் முனியப்பன் கோயில் இருக்கும். அந்த மாதிரி கோயிலுக்கு நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா உங்களுடைய காரியங்களும் கோரிக்கைகளும் வேகமாக நிறைவேறும். இப்போ பெரும்பாலும் என்னென்னா, மேட்டூர் டேமுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. நிறைய பேர் அங்கே அதிகமாக போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுதான் காரணம். ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆவது வீட்டில் சனியினுடைய நட்சத்திரம் 10, 11ஆம் வீதி நட்சத்திரம் இருக்குது. அப்போ அவங்களுடைய சூழ்நிலையும் பொருளாதாரத்தையும் கண்டிப்பாக மாற்றும். அதனால தான் அங்கே போய் கிடா வெட்டுறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஆடி மாதம் தான் போய் வெட்டுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவனிச்சுருங்க. ஆடி மாதம் அந்த 18 தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விசேஷம் அங்கே அது பலி கொடுக்கறது நிறைய நடக்கும். இப்போ உங்களுடைய வேண்டுதலாம் வைக்கிறதா இருந்தாலும் அது மாதிரி வச்சுக்கலாம். நான் பலி கொடுக்கறதுக்காக சொல்லலை, நான் ஜோதிட ரீதியாக வந்து இந்த அமைப்பு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து போகின்ற போது ஒரு காரியத்தை நினச்சி இன்றைக்கி போகிறோம் அப்படின்னா, இந்த காரியம் இன்றைக்கி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மூச்சு காற்று வலது நாசியில் போகிறப்ப போனீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் புறப்பட போகும்போது அந்த மூச்சு காற்றை வலது நாசியில் நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, ஒரு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுடைய மூச்சு காற்று எந்த நாசியில் ஓடுதுன்னு பாருங்கள். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காரியம் நடக்காது, நடக்கும் அப்படிங்கிறத உங்களால் யூகிக்க முடியும். சரி, ஒரு ஜோசியர் பெருசாக ஒன்றும்
பெருசாக ஒன்றும் படிக்கல சார், இருந்தாலும் ஒரு இக்கட்டான கேள்வி, நம்மளுக்கே அந்த புரிதல் இல்லை. கேட்குறாரு ஒருத்தர் கேள்வி. அந்த நேரத்தில் உங்கள் நாசியில் எந்த சுவாசம் ஓடுதுன்னு பாருங்கள். வலதில் ஓடிச்சுன்னா உறுதியாக சொல்லுங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு. இடத்துல ஓடிச்சுன்னா ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணி திரும்ப வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுருங்க. நடக்காதுன்னு சொல்லாதீங்க. காலம் ஒரே மாதிரி மனிதனுக்கு இருப்பதில்ல. அதே மாதிரி நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னு தீர்மானிக்கிறோம். நம்மளை சுற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு பாருங்கள். நான் அன்றைக்கி அப்படி தான், எனக்கு பல தடவை அந்த மாதிரி கேட்டிருக்கேன். நான் அன்றைக்கி தான் எனக்கு அந்த ஒரு பிரச்சனை, அதுக்கு ஹோமியோபதி மருந்து எடுத்து டப்பாவில் அப்போ தான் எடுத்து போட போகிறேன். அந்த தொலைக்காட்சியில் அந்த தொடர் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தொடரில் சொல்கிறாங்க ஒரு வாரத்தில் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மருந்து எடுக்க போகிறோம். அந்த தொலைக்காட்சியில் அந்த சம்பாஷணை இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு. அப்போ அந்த சகுனம் நிமித்தம் இதெல்லாம் நம்ம உன்னிப்பாக கவனித்தோம்னாவே நம்மளை நம்ம சரி பண்ணிக்கலாம். முட்டி போராடி தோத்துட்டு கடன் ஆகிட்டு அப்படின்னு ஜோசிக்கிட்டு வரதில் பிரயோஜனம் இல்லை. நம்மளை நாமே உணர்ந்து கொள்வதற்கு இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம். இது ஜோதிடம் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் தெரியாதவர்களாக இருந்தாலும் இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா முதல்ல நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி நீங்கள் ஜோசியர்கிட்ட போய் ஒரு கருத்து கணிப்பு மறுபடியும் கேட்டிங்கனாலும் நான் சொல்ல தெரிஞ்சவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. இப்போ ஒன்றும் சரியான சூழல் இல்லை, அமைவில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. நடக்காது முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அது சரியில்லை. அதாவது ஒரு சூழ்நிலையை தள்ளி போடுவதற்கு இப்போ சரியான சாதகம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள மனநிறைவோடு அனுப்பணும். அது 2வது தடவை வந்தப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், கொஞ்சம் விட்டுட்டா நல்லதுன்னு சொன்ன பரவாயில்ல. வந்த வேகத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா ஜோசியர் சரியில்லைன்றவாங்க. வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு அவங்கள சாந்தப்படுத்த தெரியணும். முதல்ல நடக்கவே நடக்காது அப்படின்னு எடுத்த உடனே சொல்லிடக்கூடாது. அவங்களுடைய வேகம், அதாவது ஒரு ஆற்றுல இருந்து வர்ற தண்ணியை எடுத்த உடனே கட்ட முடியாது. அதனுடைய போக்கில் கொஞ்சம் அதுக்கப்புறமா தான் மடையை மாற்ற முடியும். அதனால் முதல்ல எதிரனுடைய போக்குக்கு போய் அப்புறமா நம்மளுடைய போக்குக்கு கொண்டு வரதான் லாவகமான ஒரு அமைப்பு. அதே போல் பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரமும் வியாழக்கிழமை வர அன்னைக்கு அந்த தியாட்சை நாள் போவ. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தியாட்சை இருக்குது. அந்த தியாட்சை நேரம் போக அது பஞ்சாங்கத்திலே கொடுத்துருக்காங்க. அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு இவ்வளோ நேரம் தியாட்சியம், அந்த நேரத்தில் எந்த சுப காரியங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு. அந்த நேரத்தை தள்ளிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் அந்த சட்டையை வாங்கி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது இல்லாமல் அன்னைக்கு ஒரு விளக்கெண்ணெயில் ஒரு தீபம் உங்கள் வீட்டில் அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு விளக்கெண்ணெயில் தீபம் போட்டிங்கனாலும் உங்கள் வாழ்நாள் ரொம்ப பிரகாசமாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த சூழல் உருவாகும். முதல்ல என்னென்னா, நமக்கு எடுத்த உடனே எதுவுமே கிடைக்காது. ஒரு சூழலை நாம் உருவாக்க தெரியணும். அந்த சூழல் நமக்கு என்ன சூழல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூழலை விட்டு நம்ம முதல்ல விலகணும். அதுக்கப்புறம் தான் அந்த சூழலை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். குடும்பத்தோடு ஒன்றா இருந்தோம்னா சூழல் அதுக்குள்ளேயே நாம்ளும் மாட்டிக்குவோம். எப்படி அந்த புறாக்கள் வலைக்குள்ளேயே மாட்டும்போது ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ யாராச்சும் ஒருத்தர் வெளியிலேருந்து அந்த வலையை கட் பண்ணிடணும். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு சூழல் ஒரு இயல்பு நிலையில் இல்லை, சகஜமான நிலையில் இல்லைன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா முதல்ல அந்த குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் தள்ளி நின்று அப்போ தான் யார் என்ன பண்ணுறாங்கிறத நம்மளால் டைரெக்ஷன் பண்ண முடியும். அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நாமளும் இருந்தோம்னா, நேருக்கு நேர் மோதிக்கிட்டு இருந்தோம்னா வாக்குவாதங்களும் குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகளும் பெருசாக வர்றதுக்கான ஒரு சூழலை உருவாக்கும். அது இன்னும் மோசமான ஒரு சூழலை உருவாக்கிடும். அதனால் ஒரு சூழல் சரியாக இல்லை அப்படின்னா ஒரு 2 நாள் வெளியில் போயிருங்க. அதுக்கப்புறமா சிந்திங்க. அதுக்கப்புறமா அதான முடிவு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். அதனால் 4ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது. இப்போ 4ஆம் இடத்துல கோச்சாரத்தில் செவ்வாயோ அல்லது லக்னத்துக்கு செவ்வாயோ சனியோ போகிற காலத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இந்த காலகட்டத்தை
பட்டினி கடந்தாவது கடந்துக்கலாம், பெருசாக ஒன்றும் ஆசைப்படாமல் இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தயாராக இருந்தால் அந்த காலம் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை தராது. அதாவது சண்டைக்கு வரவன் சட்டை இருந்தால் தான் முதல்ல சட்டையை பிடிப்பான், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கோபம் வரும். அப்போ சண்டைக்கு வரும்போது ஒருத்தன் வரும்போது நம்ம சட்டையை கழட்டி வச்சுட்டு வாடா சண்டைக்கு அப்படின்னா இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, இவங்ககிட்ட கடா சண்டைக்கு போகிறதுன்றான். அப்போ என்னென்னா நம்மக்கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிற மனநிலை இருந்தோம்னா சமாளிச்சுக்கலாம். எல்லாம் இருக்குது என்கிட்ட வானாதான் எதுவுமே வரும். அப்போ 2, 5, 8, 11ங்கிறது தானாக வரக்கூடிய பணம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த ஸ்தானங்களை நீங்கள் இந்த மாதிரி அந்த பாவங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய பொருளாதாரம் உங்கள் கைவிட்டு போகும். அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பாவங்கள் பலமில் இருந்தால் நீங்கள் உறவுகளுக்கு அதாவது ஆயுள் காப்பீடு செய்து கொண்டீர்களானால் அதன் மூலமா உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வரும். அல்லது இருந்தாலும் நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு கர்ம தராவது இருக்கும். இதுதான் இந்த பணபரஸ்தானத்தினுடைய நிலைப்பாடு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு இந்த கருத்தில் ஏதாச்சும் தகவல் வேறு மாதிரி ஏதாச்சும் இல்லை புரிதல் இருக்கா, இல்லை ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க. சரி, அப்போ யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை. அதாவது ஒரு புத்திசாலித்தனத்துக்கு உங்களை நீங்கள் புத்திசாலியாக நீங்கள் ஆக்கணும் அப்படின்னா இந்த கையில் 10 தான் இருக்குது, இந்த கையில் 10 தான் இருக்குது. ஆனால் இதை 11 ஆக்க முடியுமா? இந்த கையில் 10 தான் இருக்குது, ஆனால் இதை 11 ஆக்க முடியும் இல்லை? அது ஒரு வகை இல்லை. 11னா என்ன முடியும்? அதாவது இது ஒரு திரைப்படத்தில் வந்த ஒரு காட்சி உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஒருத்தன் 50,000 ரூபாய் வச்சுட்டு பந்தயம் கட்டுவான். இந்த பணம் எனக்கு தான் சொந்தம்மா, இல்லை எனக்கு தான் சொந்தம். சரி, நான் சொல்கிறதுக்கு கட்டுப்புறேன், ரைட்டு. உன் கையில் எத்தனை விரல் இருக்குது அப்படிமா? 10 விரல் இருக்குது. இல்லை நான் 11 அப்படிமா? இல்லை 11 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவேன். எண்ணி காமிச்சிட்டா என்ன சொல்கிற அப்படிமா? இந்த 50,000 உனக்கு சொந்தம் அப்படிமா, இந்த 50,000 உனக்கு சொந்தம் அப்படிமா. சரி எண்ணுவான். எப்படி? 10, 9, 8, 7, 6. அப்போ 6, 5, 11 பணம் எனக்குன்றான். அந்த 50,000 அவன் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். ஆனால் அந்த 5 நிமிஷத்தில் அந்த 50,000 தனதுக்கு அப்போ இப்போ தான் அதாவது புத்திசாலித்தனம் ஒருவனுக்கு இருந்தால் அவன் எப்படியா இருந்தாலும் யார் இல்லைனாலும் சம்பாதிச்சு பொழைச்சிக்குவான். அந்த நேரத்தில் சொல்ல தெரியணும். நீங்கள் ஒரு செயலை செஞ்சிட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்க. அந்த மாற்றினதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஜோசியருக்கு, அதாவது இந்த நாங்கள் எப்பயுமே அதான் சொல்லுவோம், இந்த புதன் அதிக பாகையிலிருந்து புஷ்கர நவாம்சில் இருந்தால் அதுக்கு அவங்களெல்லாம் மாற்றுவாளி சொல்ல முடியும், சொல்லிடுவாங்க ஈஸியாக. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரைட்டு. இப்படித்தான் சார். டைம் இருக்கா? ஒரு 5 நிமிஷம். ஓகே. ஒரு நடிகவேல் எம்ஆர் ராதா தெரியும்ல, அவர் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறவர், நாடக கம்பெனி வச்சுக்கிட்டு இருந்தவர். அவர் இந்த கவர்மெண்ட்டெல்லாம் தாக்கி இது நாடகம் போடுவார். அவர் ஒரு மாதிரியான கேரக்டர். ஆனால் உண்மை அப்போ பார்க்கும்போது அது தமாஷாவும் கேள்வியை கட்டலாம். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் பார்க்கும்போது அதெல்லாம் உண்மை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டை தாக்கி நாடகம் போடுறதுனால அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இன்றைக்கி நாடகம் போடக்கூடாது அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டாங்க. இன்றைக்கி நீ நாடகம் போடக்கூடாது. இவர் என்ன பண்ணார்னா, நாடகம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி டிக்கெட்லாம் விற்றுட்டார். போலீஸுக்காரங்க நிற்கிறாங்க, நீ எப்படி இன்றைக்கி நாடகம் போட்டுருவா அப்படின்னு. எப்படி நாடகம் போட்டுருவான் நானும் பார்க்குறேன் அப்படின்னு. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குது கூட்டம். எப்பயுமே 10 மணிக்கு நாடகம் ஆரம்பிக்கிறது. 10 ஆச்சு, 11 ஆச்சு, 11:45 ஆச்சு, 12 மணிக்கு ஸ்டேஜில் நின்று இன்றைக்கி 9ஆம் தேதின்னு வச்சுக்காங்க. 9ஆம் தேதி இன்றோடு நிறைவடைந்தது, இன்று 10ஆம் தேதின்னு சொல்லி தேதியை சொல்லி அந்த நாடகத்தை தொடங்குறேன்னு. இல்லை அப்படிலாம் 12 மணி ஆனால் ஆங்கில தேதி முடிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னு சொல்லி நாடகம் போடுறாரு. யாரும் ஒன்றும் பண்ண முடியல. இதுவும் ஒரு புத்திசாலித்தனம். அதே மாதிரி
அவரே தான் அந்த டிக்கெட்லாம் விற்று கூட்டம் நிறைவாகி போச்சு, நாடகத்தை போடுங்கன்னு அந்த உட்காந்துருக்கிறவங்களாம் கத்துறாங்க. இவர் என்ன பண்ணார், ஒரு நாயை பிடிச்சிட்டு வர்றாரு. நாயை பிடிச்சிட்டு வந்தவுடனே பிஸ்கட்டை காமிக்கிறாரு. பிஸ்கட்டை காமிச்சது நாய் கத்துது, குலைக்குது. நீ குலைச்சா நான் போட்டுருவேனா, நீ குலைச்சா நான் போட்டுருவேனா, நீ குலைச்சா நான் போட்டுருவேனாங்கிறாரு. நாயை நீ குலைச்சா போட்டுருவேனான்னு சொல்லலை, பிஸ்கட்டை போட்டுருவேனான்னு சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம், எதிராளிக்கு சொல்கிறாரு, நீ கத்துனா நான் போட்டுருவேனா, நீ கத்துனா நான் போட்டுருவேனா, நான் நினச்சா தான்டா போடுவேன், ஏன்னா பிஸ்கட் என் கையில் இருக்குது, அதே மாதிரி நான் நினச்சா தான் நாடகம் போடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை எதிராளிக்கு எப்படி புரிய வைக்கணுங்கிறதும் எப்படி ஜெயிக்க வைக்கிறதுங்கிறதும் அதை ஒரு நாகரிகமாகவும் ஒரு நகைச்சுவையாகவும் சொல்லக்கூடிய விதம்லாம் இருக்குது பார்த்துங்க. அது அந்த புதன் ஆதிக்கத்தில் இருக்குன்னு நகைச்சுவையாகவும் சொல்லுவாங்க, அதே சமயத்தில் அது கருத்தாகவும் இருக்கும். அதனால் மேக்சிமம் புதனுடைய ஆதிக்கம் அதிகம் பெற்றவர்கள் தலை சிறந்த ஜோதிடர்களாக இருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து என்றும் பிரியாமணமுள்ள விடைபெறுவன் ராசிபுரம் வேலுசிவா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என்னுடைய தொலைபேசி எண் 95 85 32 80 32. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். சிறப்பான கருத்துக்களை வழங்கிய திரு வேலுசிவானன் அவர்களுக்கு செயலாளர் திரு முத்துப்பாண்டியன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள்.